Hi friends, welcome to our channel. Today வீடியோல வாழைப்பூ வடை தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூவை எடுத்துர்க்கேன். இப்போ அதில இருக்க இலையெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நான் இதில இருக்கிற வாழைப்பூவை மட்டும் தனியா எடுத்து ஒரு பவுல்ல மாத்திக்கிறேன். வாழைப்பூ நாம எப்ப க்ளீன் பண்ணாலும் இதில கண்ணாடி மாதிரி இருக்க இந்த பகுதியையும் நடுவுல நரம்பு மாதிரி இருக்க இந்த பகுதியையும் நாம எப்போதும் சேர்க்க கூடாது. மீதி இருக்க எல்லா பகுதியும் நாம சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். வாழைப்பூ வடை செய்யறதுக்கு 200 கிராம் அளவு கடலைப்பருப்பை தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருந்தேன். இப்போ அதில் இருக்க தண்ணியை எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நாம க்ளீன் பண்ணி வச்சிருந்த வாழைப்பூ எடுத்து வச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது, ஒரு பெரிய பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு கொஞ்சமாக இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பையும் வாழைப்பூவையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடயே பொடியாக நறுக்கின வெங்காயம், இஞ்சி பூண்டு, சோம்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். வாழைப்பூவை நாம் பொடியாக கட் பண்ணிவிட்டு மாவோடு சேர்த்து பிசைஞ்சு வடை சுடும்போது சம்டைம்ஸ் மாவு தனியாக பூ தனியாக எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். ஆனால் இந்த மாதிரி வாழைப்பூவை அரைச்சி நம்ம சேர்க்குறப்போ நம்மளுக்கு வடை நல்லா வரும், உடையாமலும் வரும். வாழைப்பூ வடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு வடையாக நான் போட்டுக்கிறேன். ஒன்றோட ஒன்று மேலே படாத மாதிரி வடையை போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சைடு வடை நல்லா வெந்ததும் நான் திருப்பி விட்டுக்கிறேன். இந்த வாழைப்பூ வடை நாம் சாப்பிடும்போது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். வடையை நாம் திருப்பி விட்டுட்டு இன்னொரு சைடும் வடை நல்லா வெந்ததும் நாம் வடையை எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த வடையை போட்டுக்கிறேன். அப்போ தான் இதில் இருக்க எண்ணெயெல்லாம் அது நல்லா அப்சர்வ் பண்ணும். இப்போது இதே எண்ணெயில் நான் மீதி இருக்க வடையையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், சத்தான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூ கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. அதனால வாரத்தில் 2 தடவையாவது பெண்கள் உணவில் சேர்த்துக்கணும். நீங்களும் இந்த வாழைப்பூ வடையை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.